ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம் சேரும். அதனால நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க. தெய்வத்துக்கு பயந்து வாழ்றவங்கள தெய்வம் எப்பவும் கைவிடாது பாட்டி. நீ சொல்றது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ரங்கா, புருஷனை பறி கொடுத்தவா ஏதோ பேசிட்டு போறா. அவளுக்கு உண்மை தெரியற வரைக்கும் அந்த வழியெல்லாம் நாமளும் பொறுத்து தான் ஆகணும். கடவுள்கிட்ட இவளுக்கு சேர்த்து வேண்டிக்குவோம். போ. கடவுளே, இந்த 4-5 மாசமா தான் கதிரோட நான் பழகிட்டு இருக்கேன். அவரை மாதிரி நல்லவரை நான் எங்கேயுமே பார்க்கல. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா துடிச்சு போயிடுறாரு. உதவின்னு கேட்டு வர யாரையும் அவரு வெறும் கையோட அனுப்ப மாட்டாரு. ரொம்ப தங்கமானவரு. அவரு லாக்அப்ல இருக்கிறத என்னால தாங்க முடியல. இத்தனை நாள் அவரோட சேர்ந்து சுத்திட்டேனா அவர் இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கு இவ்ளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்காத கடவுளே, என்னோட இந்த சின்ன நேர்த்தி கடனை ஏத்துக்கிட்டு நீ கதிர இந்த பிரச்சனையில இருந்து மீட்டு கொடு. ரங்கா, ரங்கா, அந்த கோமதி பேசுனதே மனசுல வச்சுக்காத. இந்த பாரு, அவ பாவம், புருஷனை பறி கொடுத்தவ. அவ மனசுக்குள்ள 1000 கஷ்டம் இருந்திருக்கும். நம்மள பார்த்ததும் கொட்டிட்டா. என்ன ரங்கா, நெருப்புன்னு சொன்னதும் சுற்றுவா போது. அதை விடு. இப்ப நமக்கு தேவை கதிர் சீக்கிரமே வெளியே வரணும். ரோகிணியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக இந்த அம்மனை கும்பிடுவோம். நிச்சயமா நம்மளோட குடும்பத்துக்கு அவளோட அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா, என் புள்ள நல்லபடியா திரும்பி வந்துடணுமா? அவன் எந்த தப்பும் பண்ணாதவன், உத்தம, யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்ல. அவனை நல்லபடியா காப்பாத்தி என் கையில கொடுத்துருமா. அம்மாடி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். அம்மா, என் மனசு சரியில்லை. நான் கொஞ்சம் கோயில் சுத்திட்டு வரேன். டேய், கைய பிடிடா. பாட்டி, நானும் கோயில சுத்திட்டு வந்துடுறேன். ஏமா, நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்ல, ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டு இருந்தா எப்படி? ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரிம்மா, சீக்கிரமா போயிட்டு வா. ஏய், கைய பிடி. உட்கார் உட்கார். நர்மதா எங்க போறா? சம்பந்தம் இல்லாம எங்கேயோ போறாளே. டே, கை பிடிடா. எந்திரிக்கன கைய பிடுறா. அப்படி சொல்ல வேண்டியது தானே. இப்படி மெதுவா மெதுவா. நர்மதா, இப்ப நீ யாருக்காக அடிப்பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்க? சும்மாதான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பண்றேன். இந்த கதையில என்கிட்ட சொல்லாத. நீ அங்க சாமி கும்பிடுறப்பவே நான் உன்னை பார்த்தேன். உன் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு.
நீ அடிப்பிரதர்ஷனம் பண்ணும்போது உயிருக்கு உயிரா நம்ம நேசிக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பொய் சொல்லாம சொல்லு. கதிர் சீக்கிரமா வெளியே வரணும்னு தானே நீ இந்த அடிப்பிரதர்ஷனம் பண்ற? ஆமா. தான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடணும் இதைத்தான் சொல்லுவாங்க. அத்தை பையன்ல மனசு துடிக்காம இருக்குமா? பாட்டி, அதனாலலாம் இல்ல. கதிர் எனக்கு அத்தை பையங்கிற எண்ணம் எனக்கு இன்னும் வரவே இல்லை. எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. இன்னும் சொல்ல போனா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இந்த கஷ்டம் வேண்டான்னு தான் வேண்டிக்கிட்டேன். இன்னும் 2 பேரும் எத்தனை நாள் தான் எங்களை ஏமாத்துவீங்கன்னு பாக்குறேன். பாட்டி. ஆமா, நான் பாட்டி தான். என்ன ரங்கநாயகி, ஏதோ தின்னா பித்தம் தெளிவுன்னு கோயில் அலையிற மாதிரி இருக்கு. ஏய், இது கோயில். உன் வாய் கொழுப்பெல்லாம் இங்க காட்டிட்டு இருக்காத. கிளம்பு. இல்ல எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பாட்டு கதிரை காப்பாத்தி கொடுங்கன்னு கடவுளை வேண்டிக்க போறீங்க. அவரு பாவம் என்ன செய்வாரு? அதுக்கப்புறம் கடவுளும் கை விட்டுட்டாருன்னு சாமியை திட்டிட்டு இருக்க போறீங்க. ஏய், பண்ணது தப்புக்கு என் புள்ள மேல பழிய போட்டு கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சீங்களே, அந்த திமிர்ல பேசுறியா நீ? ஒரு நாள் கோர்ட்ல நிப்பாட்டினதுக்கு இவ்வளவு வயிறு எறியறியே. என் குடும்பத்தை எத்தனை வருஷமா தலைகுனிய வச்சிருக்க. நான் எந்த கோயில போய் அழறது? ஏய், உன் குடும்பத்தை நாங்க தலகுனிய வைக்கல. என் குடும்பத்துல பிறந்த மூத்தவன் பண்ணிட்டு போன கேவலமான வேலை. அதுக்கு நாங்க அவனை 30 வருஷமா ஒதுக்கி வச்சுட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த நல்லது கெட்டதுக்காவது நாங்க அவன் வீட்டுக்கு போறோமா, இல்ல அவன் தான் எங்களை தேடி வரானா? அவன் வரவே வேணான்னு தானே தலைமொழிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு அவ்வளவு ஆத்திரம் இருந்ததுன்னா அவனை தேடி போய் பழி வாங்க வேண்டியதானே? என் பிள்ளை எதுக்கு நீ பாடா படுத்திட்டு இருக்கீங்க? மோன ரோஷத்துக்கு அஞ்சின குடும்பமா இருந்தா அவனை தேடி புடிச்சு வெட்டி போட்டு வந்து நிக்கணும்ல. ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு போயிட்டேடா பாவின்னு அவனை கட்டி இழுத்துட்டு வந்து எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தானே அவனை விட்டு வச்சிருக்கீங்க. அப்புறம் நாங்க ஏதாவது பதிலுக்கு பண்ணா குத்துதே கொடையுதேன்னு கோயில்ல வந்து நிக்கிறீங்க. அடச்சி, வாய மூடு. பேச வந்துட்டேன். சும்மா நீட்டி முழக்கிற. நாங்க ஒண்ணு அவன் நல்லா இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வேண்டிட்டு உட்கார்ந்து இருக்கல. உங்க கண்ணுல தூண மாதிரிதான் எங்க கண்ணுலயும் மண்ணை தூவிட்டு அவன் எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அவ்வளவு ரோஷம் இருந்துச்சுன்னா தேடி போய் பழி வாங்க வேண்டியதானே? எங்களை பிடிச்சி எதுக்கு இம்சை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பலி கொடுக்க தாண்டி காத்துட்டு இருக்கோம். அதுக்காக நாங்க உங்களை சும்மா விட்டுற மாட்டோம். உன் புள்ளைய கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்திருக்கமேன்னு அப்படியே விட்டுற மாட்டோம். என்ன பண்றோன்னு பாரு. அடச்சி, வாய மூடு. என் புள்ள வெளியில இருந்த வரைக்கும் உங்களால எங்களை ஒண்ணும் பண்ண முடியல. உன் புள்ளையும் புருஷனையும் வேட்டியை உருவி தெரு தெருவா ஓட விட்டான்ல, அதுக்கு தானே சூழ்ச்சி பண்ணி அவனை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. அவன் ஒண்ணும் அங்கேயே இருந்துட மாட்டான், வெளியே வருவான். நாங்க அவனை வெளியே கொண்டு வருவோம். அன்னைக்கு உங்க எல்லார் மூஞ்சிலையும் எப்படி கரிய புசுறேன்னு பாரு. ரொம்ப பகல் கனவு காணாத. என் புருஷனும் என் மகனும் உன் புள்ள காலத்துக்கும் வெளியே வராதபடி எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன பாக்குற? உன் புள்ளைக்கு நேரா தூக்குதான். இனிமே உன் மகனையும் பார்க்க முடியாது, உன் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணவே முடியாது. பைத்தியம் மாதிரி கோயில் கோயிலா அலைய வேண்டியதான்.